உலக நாடுகளின் உணவு வகைகளை ஒரே கூரையின் கீழ் சுவைத்து மகிழ கிறித்தை பொனே சுமானில் உங்களை அன்போடு அழைக்கிறது. Bienvenue dans votre restaurant 5 saveurs. Ici, vous allez trouver 5 pays différents, la France, Italie, India, Thaïlande et des grillades. Tout est inclus dans votre formule. Mardi à dimanche, de 11h jusqu'à 15h et après de 18h30 jusqu'à 22h30. Ne manquez pas de venir goûter. பிறந்த நாள் மற்றும் குடும்ப விழாக்களை கொண்டாடி மகிழ 300 இருக்கைகளுடன் கூடிய விசாலமான விருந்து மண்டபம். Le restaurant 5 saveurs à Bonneuil-sur-Marne, 4 avenue des 28 Arpents, 94 380 à Bonneuil-sur-Marne. இதுவரையில் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை எனில் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்கள் ஆதரவை வழங்கிக் கொள்ளுங்கள். அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் மறக்காமல் அழுத்திக் கொள்ளுங்கள். சப்ஸ்கிரைப் செய்திருப்பவர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றி. ஷாப் நிறுவனத்தின் அங்கீகாரம் பெற்ற விற்பனையாளர்கள் ஆயினி கோல்ட் சிட்டி. உங்கள் குறுகிய தூர பயணங்களை துரிதமாகவும் இலகுவாகவும் மேற்கொள்ள தினமும் உங்கள் பணியிடங்களுக்கு குறித்த நேரத்தில் சென்று திரும்ப பிரயாணத்துக்குரிய உங்கள் பணச்செலவை மீதப்படுத்த உங்களுக்கு சொந்தமான போக்குவரத்து சாதனம் ஷாப் த்ரோத்தினெட் எலக்ட்ரிக். ஷாப் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் உத்தரவாதத்துடன் மலிவாக பெற்றுக்கொள்ள ஆயினி கோல்ட் சிட்டி 75 ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10 லா ஷப்பல். பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோன் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 14 அன்று தேசிய விளையாட்டு தினத்தை கொண்டாட முன்மொழிந்திருக்கின்றார். இந்த நிகழ்வு பாடசாலை ஆண்டு தொடக்கத்தில் தினசரி அடிப்படையில் விளையாட்டு பயிற்சியை மீண்டும் தொடங்குவதை சாத்தியமாக்கும் என்று குடியரசுத் தலைவர் வெள்ளிக்கிழமை பாரிசியம் பத்திரிகைக்கு அளித்த பேட்டியில் தெரிவித்திருக்கிறார். பரேட் ஆஃப் சாம்பியன்ஸ் இது ஒவ்வொரு ஜூன் 21 அன்று நடைபெறும் இசை விழாவின் மாதிரியை அடிப்படையாக கொண்டது. ஒரு பிரபலமான விளையாட்டு விழாவை சுற்றி வர வேண்டும். இது நகரங்களில், கிராமங்களில், சுற்றுப்புறங்களில் நடக்கும் என்று மேக்ரோன் அறிவித்துள்ளார். இளம் வயதினரும் முதியவர்களும் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சிகள் மற்றும் போட்டிகள் மூலம் விளையாட்டு பயிற்சியை பாடசாலை ஆண்டு தொடக்கத்தில் தினசரி அடிப்படையில் மீண்டும் தொடங்குவதற்கு இது அனுமதிக்கும் என்றும் மேக்ரோன் கூறியுள்ளார். பிரெஞ்சுக்காரர்களை ஒரு நாளைக்கு குறைந்தது 30 நிமிடங்கள் விளையாட எமனுவல் மேக்ரோனும் நிர்வாகிகளும் ஊக்குவித்திருக்கிறார்கள். பாரிஸில் பரேட் தே சாம்பியன் சாம்பியன்களின் அணிவகுப்பு நடைபெறுகிறது. 187 ஒலிம்பிக், பாராலிம்பிக் பதக்கம் வென்றவர்கள் லெஜியன் d'honneur de l'ordre national du mérite விருதுகள் மூலம் அலங்கரிக்கப்படுகின்றன. செப்டம்பர் 14 சனிக்கிழமை அன்று பாரிஸில் உள்ள ஆர்க் ட்ரியோம்ப் அடிவாரத்தில் எலிசே வீதியில் விழா நடைபெறுகிறது. பாரிஸ் 2024 பிரெஞ்சு விளையாட்டு வீரர்களின் அணிவகுப்பு சனிக்கிழமை 70,000 பார்வையாளர்களுடன் சிறந்த இசை நிகழ்ச்சியோடு நடைபெறுகிறது. வெள்ளி, வெண்கல பதக்கங்கள் வென்றவர்களுக்கு ஷெவலியே து லார் நேஷனல் து மெரிட் விருதும், ஒலிம்பிக் அல்லது பரா ஒலிம்பிக்கில் தங்கப் பதக்கம் வென்றவர்களுக்கு ஷெவலியே து லா லெஜியன் d'honneur விருதும் வழங்கப்பட்டு அவர்கள் மதிப்பளிக்கப்படுகிறார்கள். இந்து சமுத்திர கடல் மீன்கள் வந்து குவிகின்றன. வாங்கிச் செல்ல விரையுங்கள். லா ஷப்பேல் ஓஷன் இந்தியன். சுத்தம், சுகாதாரம், தரமான பதனிடுதல், நாள்தோறும் நீங்கள் விரும்பும் கடல் உணவு வகைகள் உங்கள் தேவைக்கேற்ப எல்லா ரகங்களிலும் நம்பிக்கையுடன் தெரிவு செய்ய பிரான்ஸ் நாட்டில் மிக நீண்ட காலமாக கடல் உணவு வகைகளை விற்பனை செய்து மக்கள் நம்பிக்கையை வென்றவர்கள் ஓஷன் இந்தியன். 195 ரோது ஃபோபோக் சென்டோனி, பாரிஸ் 10. உங்கள் கனவை நனவாக்கும் தங்க நகைகள் தெரிவு செய்து விட்டீர்கள். ஆனால் பெரும் தொகை பணம் உடனே செலுத்த வசதி குறைவாக இருக்கிறது. அதுதானே யோசிக்கிறீர்கள்? கவலை வேண்டாம். இதோ இலகுவான பணம் செலுத்தும் முறை. 3 தடவைகளில், 4 தடவைகளில், 6 தடவைகளில், 8 தடவைகளில். இன்னுமேன் தாமதம்? ஈசன் ஜுவல்லரி, இலக்கம் 8 ரூகாய், பாரிஸ் 10 லா ஷப்பேல். கடந்த 20 வருடங்களாக மிஸ் தமிழ் டொரண்டோ, மிஸ் தமிழ் கனடா, மிஸ் தமிழ் யூனிவர்ஸ் என்ற கலாச்சார அழகு ராணியை நடத்தி வருகின்றேன்.
இம்முறை செப்டம்பர் 27ஆம் தேதி கனடாவில் மிஸ் தமிழ் யூனிவர்ஸ் என்ற நிகழ்ச்சியை நடத்த இருக்கின்றேன். இதில் ஐரோப்பாவில் வாழும் தமிழ் பெண்கள், ஆசியா நாட்டில், ஆஸ்திரேலியா, அமெரிக்கா நாட்டில் வாழும் தமிழ் பெண்கள் இதில் பங்கு பெறலாம். இதில் பங்கு பெறும் பெண்கள் அங்கிருந்து வருவது மட்டும் உங்கள் பொறுப்பு. இங்கு வந்தவுடன் சகல வசதிகளையும் நாங்கள் செய்து தருவோம். இந்த நிகழ்ச்சி முற்றிலும் தமிழ் கலாச்சார ஆடை அணிகளில்தான் பங்கு பெறலாம். இதில் பங்கு பெறும் பெண்கள் mistamilyuniversal.com என்ற வெப்சைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணலாம், அல்லது 4166775511 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்திலும் நீங்கள் பங்கு பெறலாம். மிஸ் தமிழ் யூனிவர்ஸ் 2024 September 27 Canada Scarborough Convention Center. Register now www.misthamiluniverse.com. பரிச பெருநகரங்களில் அலிமெண்டசியோன் நிலையங்களை இயக்கும் வர்த்தகர்களே, உங்களுக்கு சிறப்பான பல சலுகைகளுடன் தேவையான அனைத்து பொருட்களையும் வழங்குகின்றார்கள் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர். உங்கள் கொள்முதல் மிக மலிவானது. அதிக லாபம் ஈட்டி உங்கள் வர்த்தக துறையை வளப்படுத்த எப்பொழுதும் கை கொடுக்கின்றார்கள் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர், லா குர்னோவ். பிரான்ஸ் நாட்டில் அமையப்போகும் புதிய அரசாங்கம் மூலம் எமனுவல் மேக்ரோ ஒரு புதிய சகாப்தத்தை எழுப்புகிறார். அத்துடன் சமரசங்களுக்கும் அழைப்பு விடுக்கிறார். அவர் பிரதமராக நியமித்த மிஷேல் பேர்னியர் வேலை செய்கிறார், அவர் கேட்கிறார், அவர் ஆலோசனை செய்கிறார், அவர் உருவாக்குவார் என குடியரசுத் தலைவர் மிஷேல் பேர்னியரை பற்றி கூறியுள்ளார். குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோ செப்டம்பர் 12 வியாழக்கிழமை அன்று லு ஆவ்ர் நகரின் விடுதலையின் 80வது ஆண்டு நிறைவு கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டார். 1944 நகரின் விடுதலையை நினைவுகூரும் வகையில் லு ஆவ்ருக்கு சென்ற எமனுவல் மேக்ரோ துண்டு துண்டான நாடாளுமன்றத்துடன் புதிய சகாப்தம் பற்றி பேசினார். அதே நேரத்தில் அவர் நியமித்த பிரதமர் மிஷேல் பேர்னியர் அரசாங்க அமைப்பு பற்றி தொடர்ந்து சிந்திக்கின்றார். அரசாங்கத்தின் இந்த புதிய அரசியல் கட்டமைப்புக்கு பிரான்சை அதன் பன்முகத்தன்மையில் பிரதிநிதித்துவப்படுத்தும் நாடாளுமன்றத்துடன் சமரசங்கள் தேவைப்படும் என்று அவர் அடிக்கோடிட்டு காட்டினார். எமனுவல் மேக்ரோ குடியரசுத் தலைவர் லு ஆவ்ர் விஜயத்தின் பொழுது நகரத்தின் முதல்வரும் முன்னாள் பிரதமருமான எதுவா பிலிப்புடன் லே ரிபப்ளிக்கன் கட்சியைச் சேர்ந்த மிஷேல் பேர்னியர் உடனான உறவை பற்றி பேச அவர் மறுத்துவிட்டார். நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் பல்வேறு அரசியல் கட்சிகளுடன் தொடர்ச்சியான ஆலோசனைகளை மிஷேல் பேர்னியர் மேற்கொண்டு வருவது குறிப்பிடத்தக்கதாகும். பிரான்ஸ் நாடாளுமன்றத்தில் அதிக இடங்களாக 182 இருக்கைகளை கொண்டிருக்கும் நுவோ ஃப்ரோம் போப்புலர் தொடர்ச்சியாக பிரதமர் மிஷேல் பேர்னியருக்கும் குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோனுக்கும் எதிர்ப்பை தெரிவிக்க உள்ளதாக கூறியுள்ளனர். தமது அழுத்தத்தில் இருந்து அவர்கள் தப்ப மாட்டார்கள் என்றும் புதிய மக்கள் முன்னணி தெரிவித்துள்ளது. மிஷேல் பேர்னியரையும் எமனுவல் மேக்ரோனையும் எப்படி எதிர்க்க வேண்டுமோ அவ்வாறு எதிர்க்க விரும்புவதாக நுவோ ஃப்ரோம் போப்புலர் தெரிவித்துள்ளது. 4 இடதுசாரி கட்சிகளின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்கால அரசாங்கத்தை தணிக்கை செய்ய, அதன் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் முன்வைக்க முடிந்த அனைத்தையும் செய்வதாக உறுதியளித்து மீண்டும் நாடாளுமன்றத்திற்கு உறுப்பினர்கள் வருகின்றார்கள். பிரான்ஸ் நாட்டின் குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செய்ய விரும்புகிறது. நிச்சயம் இல்லாமல் தற்போதைக்கு தன் இலக்குகளை அடைவதற்கான ஒரு போரில் தோல்வி, ஆனால் போரில் வெற்றி பெறும் நம்பிக்கையில் மற்றவர்களை தயார்படுத்துங்கள். சாராம்சத்தில் வியாழன் செப்டம்பர் 5 அன்று மிஷேல் பேர்னியரை பிரதமராக எமனுவல் மேக்ரோ நியமித்ததன் மூலம் இடதுசாரிகள் சீற்றமடைந்தார்கள். சட்டமன்ற தேர்தல்களால் மறு வடிவமைக்கப்பட்ட நுவோ ஃப்ரோம் போப்புலர் வேட்பாளரான லூசி கெஸ்தேயை மெத்தியோனுக்கு அனுப்ப தவறிவிட்டது. இப்பொழுது தேசிய சட்டமன்றம் கலைக்கப்படுவதற்கு முன்பு இருந்ததை விட வலது பக்கம் சாய்ந்த ஒரு நிர்வாகியை எதிர்கொள்ள வேண்டி இருக்கிறது என்று நுவோ ஃப்ரோம் போப்புலர் தெரிவித்துள்ளது. உங்கள் விமான பயணம் இலகுவாகவும் சொகுசாகவும் அமைந்திட கிங்ஸ் டிராவல்ஸ் அனைத்து நாடுகளுக்கும் சுற்றுலா பயணங்கள், விடுமுறை பயணங்களை உங்கள் குடும்பத்துடன் இனிதே அமைத்திட கிங்ஸ் டிராவல்ஸ் குறைந்த விலையில் அனைத்து பிரயாண ஒழுங்குகளையும் செய்து தருகின்றார்கள். இந்த துறையில் பல வருட கால அனுபவம் கொண்டவர்கள் கிங்ஸ் டிராவல்ஸ். பாரிஸ்ல
லா ஷபலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள். யாழ் மலர்கள் பூக்கடை, இலக்கம் 66 ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10, லா ஷபல். நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட JB போட்டோ பாலா. உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை ஆல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள். JB போட்டோ பாலா, 87 ரோது கிளிஞ்சாங்கோர், பாரிஸ் 18, மெட்ரோ மார்க்கெட்டை போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான். கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல் ஓத்ருவியூ. பிரான்ஸ் நாட்டில் புதிய அரசாங்கம் அமைக்கப்படுவதற்கு முன்பாகவே பிரதமர் மிஷேல் பெர்னியரிடம் தொழிற்சங்கங்கள் சம்பள உயர்வை கோரியுள்ளன. பிரான்சின் பொது சேவையை பிரதிநிதித்துவப்படுத்தும் 8 தொழிற்சங்கங்கள் செப்டம்பர் 13 வெள்ளிக்கிழமை அன்று மிஷேல் பெர்னியரிடம் சமீபத்திய ஓய்வூதிய சீர்திருத்தத்தை இடைநிறுத்துமாறும் சம்பள உயர்வுகளை விரைவாக தொடருமாறும் அவர்கள் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார்கள். ஒரு கூட்டு கடிதம் மூலமாக இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளனர். CGT, FO, CFDT, UNSA, FU, Solidarité, FA, FP ஆகிய தொழிற்சங்கங்கள் கோரிக்கையை முன்வைத்துள்ளன. மாணவர் சங்க அமைப்புகளும் மேக்ரோ பெர்னியர் அரசாங்கத்துக்கு எதிராக ஆர்ப்பாட்டங்களுக்கு அழைப்பு விடுத்திருக்கின்றன. இந்த ஆர்ப்பாட்டங்கள் 21ஆம் தேதி நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையிலேயே தொழிற்சங்கங்கள் சம்பள உயர்வு கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. பாரிஸ் நகர முதல்வரின் நடவடிக்கையை குடியரசுத் தலைவர் வரவேற்றுள்ளார். 2028ஆம் ஆண்டு வரை ஈஃபிள் கோபுரத்தில் ஒலிம்பிக் வளையங்கள் பொருத்தப்பட்டிருக்கும் என்று பாரிஸ் நகர முதல்வர் ஆன் இடல்கோ ஏற்கனவே அறிவித்திருந்ததை குடியரசுத் தலைவர் எமானுவேல் மேக்ரோ வரவேற்றுள்ளார். இதேவேளை முன்னர் மேக்ரோனால் நிராகரிக்கப்பட்ட டியூலரி பூங்காவில் உள்ள ராட்சத பலூன் அங்கு நிரந்தரமாக நிறுவப்படுமா என்பது நகர முதல்வரின் முடிவிலேயே தங்கியுள்ளது என்று தற்பொழுது குடியரசுத் தலைவர் எமானுவேல் மேக்ரோ கூறியுள்ளார். அந்த விடயங்கள் லு பாரிசியன் பத்திரிகையில் வெளியாகி இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. உங்கள் சாரி பிளவுஸை அழகாக தைத்து தருவதில் கை தேர்ந்தவர்கள் லா ஷபல் துதி டெய்லரிங். இன்றைய நவீன ரக புடவைகளில் இணைக்கப்பட்டிருக்கும் சட்டைக்குரிய பகுதியை அழகான சட்டையாக தருகிறார்கள். அத்துடன் உங்களுக்கான அனைத்து தையல் தேவைகளுக்கும் லா ஷபலில் உங்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் துதி டெய்லரிங், லா ஷபல். தாயின் அன்போடு, தமிழின் மனத்தோடு, பாரம்பரிய சுவையோடு, பதப்படுத்தாத புதுமையோடு அனைவருக்கும் நாவூரும் அறுசுவை உணவு வகைகளை ஆரோக்கியமாய் பரிமாறும் நாகர்கோயில் ஆரியபவன் இப்போது லண்டன் மாநகரில் டூட்டிங், வெம்பிளி மற்றும் லெஸ்டர் ஸ்கொயரிலும், பாரிஸ் மாநகரில் கார்டு நாட்டிலும் திறக்கப்பட்டிருக்கிறது. விரைவில் லூவர் மற்றும் நாட்டர்டாமிலும்